Good morning, students. In chapter 15, today we are going to learn about data manipulation through SQL. Data manipulation through SQL என்ன அப்படின்னா நம்ம இதே வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாபேஸ்ல இந்த டேட்டாஸ்ல ஏதோ சேஞ்சஸ் நம்ம பண்றோம், ஆட் பண்றோம், டிலீட் பண்றோம், ஏதோ மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம்? SQL எதை வச்சு பண்ண போறோம்? SQL யூஸ் பண்ணி டேட்டாஸ்ல நம்ம எப்படி வந்து மேனிபுலேட் பண்ண போறோம் அப்படின்றது இந்த லெசன்ல பார்க்க போறோம். அது பைத்தான்ல நம்ம வந்து டேட்டா மேனிபுலேஷன் த்ரூ SQL அதை வந்து பைத்தான்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், SQLite, creating a database using SQLite, SQL query using Python, SQL and or and not operation, querying a data column, aggregate function, updating a record, deleting operation, data input by user, using multiple table for querying, integrating query with CSV file, table list. So இந்த எல்லா டாபிக்ஸும் இந்த லெசன்ல நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். A database is an organized collection of data. Database நம்ம என்ன சொல்றோம்? collection of data. For example, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல், ஸ்டாஃப் டீடைல் ஸ்கூல்ல மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அது ஒன்னொன்னு என்னன்னா ஒரு டேட்டா தான். ஸ்டூடெண்ட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸ்டாஃப் நம்ம இருக்குன்னா ஸ்டாஃப் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இருக்கும் அதுல. The term database can both refer to data themselves or to database management system. Database அப்படின்னா நம்ம டேட்டாஸ் என்ன ஏற்கனவே இருக்கிறது நம்ம மாடிஃபை பண்ண போறோம். டேட்டாவை நம்ம இன்செர்ட் பண்ணா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ரெண்டுமே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போத் ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? டேட்டாபேஸ் அப்படின்றது நம்ம சொல்றோம். Database management system is a software application for the interaction between the user and the database. டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்றோம், ஆட் பண்றோம், டெலீட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் யூசர் நம்ம என்ன பண்றோம், டேட்டாஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், ஆட் பண்றது எல்லாமே நம்ம டேட்டாபேஸ்ல நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் SQLite. நம்ம இதுலயே நம்ம பார்த்துருக்கோம் SQLனா என்ன அப்படின்னு நம்ம இதுலயே பார்த்துருக்கோம். டேட்டாபேஸுக்கு நம்ம இதுல இங்க என்ன யூஸ் பண்றோம்னா SQLite அப்படின்றது யூஸ் பண்றோம். SQLite is a simple relational database system which saves its data in a regular data file or even in the internal memory of the computer. It is designed to embed an application instead of using a separate database server program such as MySQL or Oracle. SQLite is fast, rigorously tested and flexible, making it easier to work. Python has a native library for SQLite. நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பைத்தான்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா நம்ம எப்படி லாஸ்ட் லெசன்லாம் பார்த்தா நிறைய மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி C++ ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணி நம்ம C++ ப்ரோக்ராமா பைத்தான்ல எப்படி ரன் பண்றதுக்கு அதுக்கு என்னென்ன மாடல்லாம் யூஸ் பண்றதுன்றதை பார்த்தோம். ஸோ இங்க ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்றதுக்கோ இல்லை கிரியேட் பண்றதுக்கோ பைத்தான்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா SQLite என்ற ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, இம்போர்ட் SQLite 3. இங்க என்ன பண்றாங்க, இம்போர்ட் SQLite 3 மாடல்ஸ் என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க பைத்தான்ல. நெக்ஸ்ட் கிரியேட் a கனெக்ஷன் யூசிங் கனெக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, கனெக்ட் பண்ண போறாங்க. அண்ட் பாஸ் த நேம் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபைல். அடுத்து என்ன பண்ணா கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல் டேட்டாபேஸோட நேமோடைய ஃபைல் நேம் கொடுக்குறாங்க ஸ்டெப் 2ல. தேர்டு, செட் த கர்சர் ஆப்ஜெக்ட். cursor is equal to connection.cursor. ஸோ என்ன யூஸ் பண்ணி மெயினாக இங்கே ரன் ஆக போகுது, கனெக்ட் பண்ணது எது யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல கர்சர் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். நீ பார்ப்போம் டீட்டெயிலா. Connect to a database in step 2 means passing the name of the database to the accessed. இந்த database நம்ம access பண்ணும்போது அந்த database நேம் வந்து நம்ம கொடுக்க போறோம். If the database already exists, the connection will open the same. Otherwise, Python will open a new database file with a specified name. ஏற்கனவே அந்த டேட்டாபேஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா அது என்ன இருக்கோ அது ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா பைத்தான்ல என்ன நியூ டேட்டாபேஸ் தான் என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். அடுத்த ஸ்டெப் 3ல கர்சர் இன் ஸ்டெப் 3 is a control structure used to traverse and fetch the records of the database. நம்ம எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றோமோ அந்த டேட்டாபேஸ்ல டேட்டாஸை வந்து என்ன பண்ணப்போ நமக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நான் மெயின் ரோல என்ன யூஸ் பண்ணேன்னா கர்சர். Cursor has a major role in working with Python. All the command will be executed using cursor object only. நம்ம என்னன்னா
கமாண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கர்சர் பேஸ் பண்ணி தான். To create a table in a database, create an object and write the SQL command in it. ஒரு database என்ன பண்ண போறோம், நம்ம create பண்ணோம். என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள் SQL command is equal to double quotes குள்ள SQL statement கொடுக்க போறோம். Create a table in a database, create an object and write the SQL command in it. So இதெல்லாம் வந்து ஒரு create database table create பண்றதுக்கு ஒரு SQL command இது. SQL command is equal to double quotes குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் அங்க நம்ம கொடுக்க போறோமோ அதை double quotes குள்ள நம்ம வந்து கொடுக்கிறோம். For executing the command, use the cursor method and pass the required SQL command as a parameters. Many number of commands can be stored in the SQL command and can be executed one after the other. நம்ம என்ன பண்ண SQL commands குள்ள என்ன பண்ணுவோம், நிறைய வந்து என்ன கொடுப்போம், கமாண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். அது ஒன் பை ஒன்னாக தான் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். Any changes made in the values of the record should be saved by the command commit before closing the table connection. நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அந்த டேபிள் ஏதாவது நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே சேவ்க்கு கமிட்டுக்கு எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசன்ல நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அது கிரியேட்டிங் டேட்டாபேஸ் யூசிங் SQLite. இது டேட்டாபேஸை SQLite யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். The following example explain how a connection to be made to a database through Python SQLite. Here, Python code to demonstrate the table creation and insertion with the SQLite. Import a model. இங்க என்ன மாடல் யூஸ் பண்ண போறோம், நம்ம பார்த்தா SQLite. So import SQLite 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மாடலை வந்து என்னது இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து கர்சரை கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், கனெக்ஷன் பண்ணுறோம். கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு SQLite டாட் கனெக்ட். என்ன கொடுக்குறோம், இந்த டேபிளோட நேம் என்ன இருக்கா, அகாடமி டாட் டிபி அப்படின்ட்டு இருக்கு. கர்சர்ல கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் நம்ம கொடுத்துட்டோம். இந்த above example database with the name academy could be created. It is similar to SQL command creating a database அப்படின்றது academicன்றது கிரியேட் ஆயிருக்கு. To SQL server, SQLite 3.connect academic.db is again used in some program. Connect command just open the already created database. Again, இந்த database நம்ம create பண்ணிட்டோம்னா என்ன command யூஸ் பண்ணோம்னா connect command யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த டேபிள் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். Next, creating a table. After having created an empty database, you will most probably add one or more tables to this database. நம்ம டேபிள்ல வந்து என்ன பண்ணணும், இது கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு என்ன பண்ணணும், அதுல ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இங்க என்ன ஆட் பண்ண போறோம், SQL syntax for creating a table. Student in database academic looks like this. அகடமிக் உள்ள ஸ்டூடெண்டோட டீட்டெயில் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் ரோல் நம்பர் இன்டீஜரா இருக்கணும். அது எப்படிலாம் இருக்கு, கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ரோல் நம்பர் இன்டீஜர், எஸ் நேம்னா ஸ்டூடெண்ட் நேம், வேர் கேர்ல 20, அடுத்து கிரேட் கேர்ல 1, அடுத்து இந்த ஜெண்டர் கேரக்டர்ல 1, கமா ஆவரேஜ் ஃப்ளோட்ல 5.2, வேர்ட் டேட்டா இருக்கணும். பிரைமரிக்கு ரோல் நம்பர். இங்க என்னவா செட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பரை என்னவா செட் பண்ணிருக்காங்க, பிரைமரியா செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணா இதுதான் ஃபார்மேட். இது usually a cursor in SQL and the database is a control structure to traverse over the record in database. So it is used for switching off the result. The cursor object is created by calling the cursor method. Cursor நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். The cursor is used. You can define a SQL command with a triple quoted string in Python. என்னன்னா SQL command நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ட்ரிபிள் கோட் யூஸ் பண்றோம். ஏன் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்றோம்னா, the reason behind the triple code is sometimes the values in the table might contain single or double quotes. For example, நம்ம ஏதாவது values declare உள்ள நம்ம பண்றோம்னா அது சிங்கிள் கோட்லயும் கொடுப்போம், டபுள் கோட்லயும் கொடுப்போம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம பைத்தான்ல நம்ம வந்து கமாண்ட் எதுக்குள்ள கொடுக்குறோம், ட்ரிபிள் கோட்ஸ் கூட நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல SQL கமாண்டுக்குள்ள ட்ரிபிள் கோட்ஸ்ல கிரியேட்டிங் டேபிள் ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர் இன்டீஜர், பிரைமரிக்கு ஸ்டூடெண்டோட நேம், வேர் கேரு, கிரேடு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஜெண்டரும் கேரக்டர், ஆவரேஜ் ஃப்ளோட்ல இருக்கணும், பர்த் டேட் வந்து டேட். ஸோ
க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணாங்க, எஸ்கியூஎல் கமாண்ட் ஒரு டேபிளுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. In the above example, roll number field with the integer primary key, a column which is labeled like this will be automatically auto-incremented by SQLite field. To put it in other words, if the column of a table is declared as an integer primary key, then whenever a null will be used as an input for this column, the null will be automatically converted into an integer which will one larger than the highest value so far used in the column. If the table is empty, the value one will be added. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்டிஜர் பிரைமரிக்கு ரோல் நம்பர் கொடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து வேல்யூஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கல அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அங்கே இருக்கிறத விட ஹையஸ்ட் வேல்யூவா அது எடுத்துக்கும். அப்படி இல்லை, சப்போஸ் இப்போ டேபிள் வந்து அது எம்டியா இருந்துச்சு அப்படின்னும் போது இந்த வேல்யூ வந்து ஒன்னை வந்து என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிக்கும் இது. ஸோ இதுதான் என்னன்னா இன்டிஜர் பிரைமரி கீயோட இது ரோல்.